change. Already finished the we go down to the top relax, change. Left hand எடுத்துக்கலாமா? left hand எடுத்துக்கோங்க. Very good. Relax. அடுத்த கை எடுத்துக்கலாம். Super. Relax. Rotate ஆகுனா right. Super. Very good. நான் எழுதுறேன் அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டா ககாசனா relax மாலாசனா relax கருடாசனா நடராஜ ஆசனா லெஃப்ட் சைடு லெஃப்ட் மேல போகலாமா ரைட் சைடு லெஃப்ட் சைடா relax நடராஜ ஆசனா ரைட் சைடு relax change relax take your breath now relax change relax தண்டி ஆசனா தண்டாசனா இதில் 5 நிமிஷம் உட்காந்து பார்ப்பேன் நான் உட்காரலாமா relax சிம்மாசனா ரேபிட் மாதிரியே இருக்குப்பா வேலை பார்த்து நிறைய ரேபிட் வந்துச்சு relax உஷ்டாசனா relax ஆடியன்ஸ் கிளாப் பண்ணலாமே எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்க தெரியல வெரி குட் யோக முத்ரா
அந்த நடுமுதுகுல இருக்க அந்த விஷயம் தான். ஸோ அந்த இடத்த நீங்க இப்போ அழுத்தி பிடிச்சிருக்கீங்க, உங்க கையால 2 கையால ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க. அதனால இது என்ன சொல்லுவாங்க, QRTன்னு சொல்லுவாங்க. சீக்கிரமா உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைச்சிடும். QRT, குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ல இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோமுக ஆசனா, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வக்ராசனா, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. லெஃப்ட் ஹேண்டால லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சுக்கோங்க, லெஃப்ட் லெக் பிடிச்சுக்கோங்க. சேம் சைட் சேம் லெக். வக்ராசனா. இதை பார்க்கறதுக்கு ஈஸியா தெரிஞ்சாலும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, உங்க கையால உங்க செஸ்ட பிரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க பிரஷர் கொடுத்து முதுகு தண்டை நல்லா நிறுத்தி வச்சிருக்கீங்க. இருந்த நிலையிலேருந்து போடலாம் இருக்கிறது இடுப்பை நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இடுப்புக்கு தேவையான அந்த ரிலாக்ஸேஷன் அங்கே கிடைக்குதாங்க. ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த இடத்துல. ரிலாக்ஸ், சேஞ்ச், வக்ராசனா. அழகா பண்றீங்க ஒரே சைடா. வெரி குட். கீப் குட் குட். இல்லையா, அதுக்கு இந்த பிராக்டிஸ் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கணையம் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும், பசி நல்லா எடுக்கும். இது இவ்வளவுதான் வருது மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ண உங்களால டச் பண்ண முடியும். இங்க சீஃப் கெஸ்டா வந்துட்டு டாக்டர் அர்ச்சனா மேடம் வந்து இந்த ஆசனம் எல்லாமே சூப்பரா செய்வாங்க. அதனால அவருக்கு முன்னாடி நீங்க நல்லா பண்ணணும்ன்றத நான் ரெக்வெஸ்டா கேட்கிறேன். ஏன்னா அவங்க தப்பு கண்டுபிடிச்சாங்க, என்ன வேணும் உங்க பிள்ளைங்களாம் சொல்லக்கூடாது. நல்லா பண்ணுங்க. இந்த ஆசனா எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க மேடம். தராசு ஆசனா. தராசு எப்படி இருக்கும், அந்த மாதிரி காலை போட்டுட்டு நடுநிலையா இருக்க போறீங்க. பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக இந்த ஆசனா செய்யணும். கான்சன்ட்ரேஷன் நல்லா பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு இடத்துல. அப்போ உங்களால ஒரு பாட்டு அப்படியே உட்கார முடியும். தராசு ஆசனா. இதையும் லேடிஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. பண்ணும்போது நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது சீக்கிரமா கிடைக்கும். அது என்னன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஸோ குயவாக ஆசனம் பிராக்டிஸ் பண்ண நீங்க விரும்புறது கிடைக்கும். லேடிஸ்க்கு விரும்புற ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகே, நவாசனா. தண்ணியில எவ்வளவு தண்ணியில இருக்க போட்டு பார்த்துருக்கோம். இப்ப பாருங்க தண்ணியில எவ்வளவு போட்டு பாருங்க. சூப்பர். அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்க்கணும். கொஞ்சம் ஒன் பை ஒன் அப்படி மாறி இருக்காங்க. என்ன ஆசனை பண்ண போறது உங்களுக்கே தெரியும். இதுக்கெல்லாம் கால ரைட் பண்ணாமா, கோணாசனா. வெரி குட், வெரி குட். Very good.
forward Konasana, incline hold, plank hold, forward Konasana. Very nice. Back. இந்த மூணாவது பிராக்டிஸ் பண்ணாதவங்க அப்படியே ரிலாக்ஸ் பண்ணாம அப்படி கொண்டு போயிடுவேன். எப்படி பிராக்டிஸ் பண்ணாலும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். விபரீத தனி கத்திரியாசனம் பண்ணிக்கணும். கிளாஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் கிளாஸ் பண்ணிக்கோங்க. சைட்ல வச்சுக்கோங்க. இது ஹாராசனத்தை ஒரு திருப்பா எடுத்துக்கலாம். இந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹாராசனம் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே டாக்கிங் பண்ணணும். பண்ண உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஹாராசனம் வரும். கத்திரி ஆசனம் இதற்கோ very good, nice. ஆனந்த ஆசனா லெஃப்ட் சைடு பண்ணிக்கலாமா? லெஃப்ட் சைடு பேக் ரைட் லெஃப்ட் சைடு பேக் ஆனந்த ஆசனா ரைட் லெக் ரைட் பண்ணிக்கணும். மக்களே லெஃப்ட் சைடு மேல ரைட் பண்ணிருக்கீங்க. back take back இதுக்கு எல்லாத்தையும் ஸ்பெஷலாக டாப் பண்ண போகிறோம். really wonderful. Save Bandhasana. Relax போகவே போல பண்ணுங்க. பேக் பெயின் இருந்தாலும் ஹிப் பெயின் இருந்தாலும் ஆசனம் பண்ணி கொஞ்சம் டீப்பாக ஆகுங்க. சேது பந்தாசனா லெட் ஃபோர் பேக் அர்த்த சதபாசனா லெஃப்ட் சைட் ரைட் லெஃப்ட் சைட் right front back front back front back right அவர்கள் எண்ணங்களை நெஞ்சில் துணிவுதான் இரவுக்கு போய் வரலாம். எங்களை இரவு போவது வெரி நைஸ் வெரி நைஸ். Om Mitra
கொஞ்சம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து பேசுறேன், அப்படிதான் வரும். You're all really amazing. அவ்வளோ அழகா பண்ணீங்க. And you have a beautiful stamina. Every tough posture you get with so much ease. I could see that. And I would like to congratulate Valli madam also. அவங்க அவ்வளோ effort எடுத்திருக்காங்க to bring in like this. Now I don't have to bore you with a long talk. I don't have to tell you about the benefits of yoga. உங்களுக்கே தெரியும். So just keep doing it, practice it, continue all throughout your life, be healthy human. And wish you all great Women's Day, happy Women's Day. You know the motto of this, you know the theme of this Women's Day, தெரியுமா? இந்த Women's Day theme தெரியுமா? You don't know, right? Nobody read it? யாருமே படிச்சு பார்க்கலையா? It's all, yes? Exactly, realizing women's rights. So it's about gender equality and realizing your rights. It's not about special rights. You don't have to have special rights, but equal rights. So I wish you all continue to be wonderful women, and all wishing all the peace, best wishes. Thank you so much. Thank you madam. Thank you madam. அடுத்ததா நம்மளுடைய தேவி மேடம் உங்களோட கூட வார்த்தைகள் பேசியிருக்காங்க. நமஸ்தே டு ஆல். 10 பேரை ஒன்னா சேர்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எத்தனை பேரு 109 people இவ்வளவு பேரை அசம்பிள் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஜாப். அண்ட் அதுக்கு மேல ட்ரைனிங் எவ்வளவு நாளைக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 வாரமா என் கிளாஸுக்கே வரல. இனிமேதான் நான் அவங்க மூஞ்சி பார்க்கணும், அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் இட்ஸ் an amazing event. நிஜமா சும்மா சொல்லல, அவ்வளோ நல்லா பண்ணிருக்கீங்க எல்லாருமே. இன்னும் ஒண்ணு லேடிஸுக்காக என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், நிறைய பேர் யோகா ஃபார் ஹெல்த் அவங்க சொல்லியிருக்காங்க. யோகா ஃபார் ஹெல்த் தான், ஆனா prevention is better than cure. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நான் நிறைய பார்த்திருக்கிறது லேடிஸ் கிளாஸுக்கு வராங்க, மேம் எனக்கு முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, யோகா பண்ணா சரியாயிடுமா? அந்த கன்செப்ட நம்ம மாத்தி கொண்டு வரணும். ஏன்னா நம்ம லேடிஸ் ஒவ்வொருத்தவருமே யோகாக்கு அம்பாசடர் மாதிரி தான். நாம சொல்லி அவங்களுக்கு விளக்க வைக்கணும். அது நம்மளோட டியூட்டி. நாம கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் உங்களோட டியூட்டி. நீங்க எத்தனை பேர் நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கிற 4 பேருக்கு கொடுக்கல, நீங்க உலகம் பூரா சுத்தணும் நான் சொல்லல. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற 4 பேர் 10 பேர் வந்தாலே அதுவே பெரிய விஷயம். அடுத்த பக்கம் அவங்க மத்தவங்க பாத்துப்பாங்க. சோ கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ 4 பேரோட ஷேர் பண்ணுங்க. எனக்கு நல்லா இருக்கு மேம். அண்ட் ஒண்ணு நோய் வரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். குழந்தைங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம உடம்ப நல்லபடியா வச்சுக்க முடியும். அண்ட் யோகா நோய் தீர்க்கறதுக்காக மட்டும் கொண்டு வரல, நோய் வராம பாத்துக்கிறதுக்கு. அண்ட் பிசிக்கலி, மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி அவ்வளோ பெனிஃபிட்ஸ். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம we have to start practicing. ப்ளீஸ் கொண்டு போய் கொடுங்க. நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. தேங்க்யூ. இந்த டைம்ல நான் நிஜமாவே என்னோட மனசுல அவ்வளோ நான் வள்ளி மேடமுக்கு தேங்க்ஸ் சொல்ல பாக்குறேன். இத்தனை பேரை அசம்பிள் பண்ணி இவ்வளோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யோகா கஷேத்ரா பேர்ல நான் அவங்களை ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கேன் ஐ ஹேவ் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் த டான்ஸ் ப்ளீஸ்? ப்ளீஸ் வள்ளி, மங்களம், தீபா அண்ட் சூர்யா. பாருங்க, ஒரு ஆசிரியர் அவங்களுடைய மாணவிகளை எப்படி ஊக்குவிச்சு இன்னொரு யோகா சென்டருக்கு அனுப்புறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அங்க அனுப்பி அவங்க பிராக்டிஸ் கொடுத்து இந்த மாதிரி இதைதான் சொன்ன ஆரம்பத்துல இவங்களை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வைகம் சொன்ன வார்த்தைக்கு இவங்கதான் அதுக்கு உதாரணமா சொல்லலாம். தான் கத்துக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுத்து இப்ப உங்கள்கிட்ட சொன்ன விஷயமும் அதுதான். நீங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லி கொடுங்க, செய்யுங்கன்னு சொன்னதுதான். பாருங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹானர் பண்றாங்க. அந்த அளவுக்கு மங்கள சூர்யா, தீபா, மங்களம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா ஆனர் பண்ண வைக்கிறாங்க. நன்றி. எனக்கு
எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், வேற யாரும் கிடையாது. நிர்வாகி நான் இந்த அளவுக்கு ஒரு சென்டர் வச்சு நடத்துறேன்னா அதுக்கு காரணமா இருந்த திரு ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் சிறு வார்த்தை உங்களோட பேசணும்னு அன்போடு அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். உங்க நேரத்தை முடிச்சிடுறேன். இப்ப இந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இப்ப நம்ம டாக்டர் இளங்கோவன் அவர் யோகா பீஸ்மருக்கு பேர், அவர் மற்ற சர்வதேச பண்ணுவாங்க. அவர் கலந்துக்கிட்டதும் அன்னைக்கு என்னுடைய மகளிர் தினத்தினுடைய சிறப்பு. அதனால அந்த வள்ளி மேடம் ரொம்ப டவுட் ஆனது, அவர் கோயம்புத்தூர்ல பஸ்ஸை கேன்சல் பண்ணிட்டு அட்வான்ஸ் பண்ணி 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால அவர் கலந்துக்கிட்டது உங்களுக்கு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். இந்த வள்ளி மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலேஜ் படிக்கிற பிஹெச்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த கோர்ஸை பார்க்கணும், சென்டர் நடத்தணும், அப்புறம் எஸ்ஆர் ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும், இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கலாமா இந்த கோவப்பட்டேன். ஆனால் இது எனக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டு போறாரு. இது இடைநிலை ஏற்பாடு தான். அந்த அளவுக்கு இந்த முதல்ல இந்த வேலைப்பால் நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். இந்த மாதிரி ஒரு நம்ம இடத்தை கொடுத்து இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு ரொம்ப இருக்கு. ஆனால் நீங்கள் அவங்க தேவகி மேடம் சொன்ன மாதிரி இந்த பயிற்சியை நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு கொண்டு சேர்த்தீங்கன்னா இந்த வள்ளி மேடத்தினுடைய முயற்சி வெற்றி அடையும். அந்த காரியத்தை நீங்க பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அடுத்த ஆண்டு நீங்க 10 பேர் அறிமுகப்படுத்தணும், நீங்க நடத்தணும். அந்த அளவுக்கு இந்த சிறப்பாக வள்ளியை வாழ்த்தி வள்ளியினுடைய உடல்நலம் வாழ்க வளமுடன், வள்ளியினுடைய குடும்ப நலம் வாழ்க வளமுடன், வள்ளியினுடைய நீண்ட ஆயுள் வாழ்க வாழ்க. ரொம்ப சிறப்பா பண்ணீங்க யோகாசனம். அது இல்லாமல் இந்த ஒரு 40 டேஸ்க்குள்ள ஆர்கனைஸ் பண்ண இந்த ஈவெண்ட்ல நிறைய பேர் நான் யோகா ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கீங்க, சில மாஸ்டர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர்ஸே நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஓப்பன் யோகாவே இது வரைக்கும் தெரியாதவங்க நிறைய பேர் ஒரு 2-3 நாள் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணதான் எனக்கு நியூஸஸ் வந்துச்சு. ஸோ கோஆர்டினேஷன்ஸில் கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தாலும் இந்த 109 பேர் இது வரைக்கும் எங்கேயும் 109 யோகாசன போஸ்டர்ஸ் இது வரைக்கும் பண்ணனது கிடையாது. ஸோ இந்த பேசிஸில் உங்களுடைய எஃபோர்ட்டு, உங்களுடைய இவ்வளோ நேரம் காலையில் 7 மணிலேருந்து மேக்ஸிமம் சில பேர்லாம் 6 o'clockலேருந்து வெயிட் பண்ணாங்க, 7 o'clockலேருந்து ஒரு 9 o'clock வரைக்கும் இவ்வளோ பொறுமையாக நீங்கள் இந்த இடத்துல நின்று இந்த யோகாசனத்துக்கே பெருமை சேர்க்கிற வகையில் பொறுமையாக இருந்து 109 யோகாசனத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சதுக்காகவே நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் கன்சர்ன் இட்ஸ் கன்சிடர் ஆஸ் அ நியூ வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த வேளாம்மாள் வித்யாலயா நிறுவனத்துக்கு மிக 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 மிக்க. First of all, happy Women's Day. The event which was organized by Rajkumar sir and Valli ma'am is very good and initiative and motivation for all the women. Keep going.
எல்லோருக்கும் வணக்கம். இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே விஷஸ் டு யூ ஆல் உமன்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம்மாள் வித்யாலயா அண்ட் இந்தியன் ஈவெண்ட்ஸ் ஈஸி யோகா ஸ்டுடியோ எல்லாரும் சேர்ந்து நடத்திய இந்த உலக சாதனை நிகழ்வு. இது வந்து நோபல் உலக சாதனை நிகழ்வாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த வேர்ல்டு ரெக்கார்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா 109 உமன்ஸ் 109 யோகாசனம் 1 hour 9 minutes பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அது இல்லாமல் 109 பேருமே வந்து நான் ப்ரொஃபஷ்னல் யோகா ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கற்றுக்கிட்டவங்க, 10 நாளைக்கு முன்னாடி கற்றுக்கிட்டவங்க. இந்த உலக சாதனை பண்ணணும், அதே மாதிரி இந்த உமன்ஸ் டேவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும், ஒரு யூனிட்டி க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட்டில் வந்து கலந்துருக்காங்க. அதுவே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் பெண்களோட வளர்ச்சியும் பாதுகாப்பும் தான். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அதுக்கு ஒரு முன்னோடியாக இந்த 109 பேரும் இந்த உலக சாதனை செய்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நிறைய இடங்கள்லேருந்து வந்துட்டுருக்கு. இதை வந்து நோபல் உலக சாதனை நிறுவனம், அதாவது நான் ஒலிம்பிக் கமிட்டி அண்ட் நான் ஒலிம்பிக் டைம்ஸ் மேகசின்ஸோட கன்சர்ன்ஸான நோபல் உலக சாதனை நிறுவனம் வந்து இதை வந்து உலக சாதனையாக பதிவு பண்ணியிருக்கு. இந்த உலக சாதனை பதிவை யார் வேணுனாலும் எப்பொழுது வேணுனாலும் உங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பற்றியான நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். வணக்கம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். அந்த நாள் தான் இது. ஸோ வேர்ல்டு உமன்ஸ் டேயில், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேயில் இதை செய்யணும்னு நினச்சேன். அதாவது 109 லேடிஸ் கேர்ள்ஸ் சேர்ந்து 109 யோகா போசஸ் 1 hour 9 minutes பண்ணணும்னு நினச்சோம். அதை வெற்றிகரமாக எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் பண்ணி முடிச்சிருக்கோம். இதை ஒரு பெரிய சாதனையாக தான் நினைக்கிறேன் நான். இந்த அளவுக்கு இதை ஒத்துழைச்ச அழைத்த மகளிருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த விமன்ஸ் டேயில் இந்த கற்றுக்கிட்ட இந்த 109 ஆசனாவை இதோடு விட்டுடாமல் தொடர்ந்து செய்யணுன்றதை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் அவங்களோட. ஸோ இந்த ஒரு முயற்சி இன்னும் வருகாலத்தில் இது எல்லாருக்கும் இந்த ஒரு விதை நல்ல ஒரு விருட்சமாகி நல்ல மரமாகி நல்ல தோப்பாகி எல்லாருக்கும் இதை பயன் தரணும், நோயில்லா நல்லுலகம் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேரத்தில் இதை வேண்டுகோளாக எல்லா மகளிர்கிட்டையும் விடுறேன். மகளிர்கிட்ட ஒரு ஆரோக்கியம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கே ஆரோக்கியம் இருக்கும். ஒரு குடும்ப தலைவிக்கிட்ட இருக்க ஆரோக்கியம் தான் அந்த குடும்ப ஆரோக்கியம். அந்த குடும்ப ஆரோக்கியத்தை வளர்க்கறதுக்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். அதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் இதை உணர்ந்து அதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸாக வெற்றி கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நோபல் ரெக்கார்ட்ஸ்க்கும் வேலம்மாள் பள்ளிக்கும் இந்த ஒரு இடத்த எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய அளவில். இது ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த வேலம்மாள் பள்ளியில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் இதுக்காக ஒத்துழைச்ச கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேருடைய உழைப்பு இருக்குது இந்த ஒரு வெற்றிக்கு. இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை மனசார தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். இந்த நாளில் இந்த ப்ரைஸ் வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை வாங்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. ஆனால் இனி ஒவ்வொரு தடவையும் மெடலோடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். யோகா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா பெண்களுக்குமே. உடல் மட்டும் இல்லை, மனசும் சேர்ந்து புத்துணர்ச்சியை கொடுக்குது. எனக்கு வயசு 39. இந்த வயசுலேருந்து நான் பண்ணுறதுனால என்ன மாதிரி பெண்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உதாரணமாக இருந்தவங்க வள்ளி மேமை பார்த்து தான் நான் ஏதோ இந்த அளவாவது பேசுகிறேன். வாழ்க வளமுடன். இந்த ஈஸி யோகா ஸ்டுடியோன்றது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா சாதாரணமாக தான் வந்தேன். ஒரு யோகா கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். பட் ஆனால் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எங்களோட மேமுடைய முயற்சி வந்து மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த 109 ஆசனாஸ் 109 யோகான்றது வந்து பாராட்டத்தக்க விஷயம் தான். இது மென்மேலும் தொடர்றதுக்கு எங்கள் மேம்க்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம். இது எல்லா பெண்களுமே ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல விஷயம். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை கொடுத்த இந்த எங்களுடைய வள்ளி மேம்க்கு மிக மிக நன்றி. இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுத்தவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். 109 பெண்களை வந்து சாதனையாளர்களாக ஆக்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு பெண் அவங்க எடுத்த முயற்சி தான் இதில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு வள்ளி மேம். இது வந்து இதோடையே விட்டுறக்கூடாது. ஏன்னா யோகா வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க சும்மா எதுவுமே பண்ணாமல் வீட்லேயே இருக்கோம் அப்படின்லாம் நினைக்காம அவங்களாம் வந்து கற்றுக்கணும். ஏன்னா யோகா பண்ணால் தான் வந்து அது பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மன அமைதியோடு இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ எல்லாருமே யோகா கற்றுக்கோங்க. தேங்க்யூ. இந்த நாள் நான் வந்து மெடல் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு நான் வள்ளி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த யோகான்றது வந்து மனசுக்கு திருப்தியாக, அப்புறம் நம்ம உடம்புக்கு இதாவா நம்ம சந்தோஷமாக செய்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க் டு வள்ளி மேம். ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல். இன்னைக்கு 8th March நாங்கள்
எல்லோரும் சேர்ந்து 109 யோகாஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 1 hour 9 minutesல எல்லாமே ஈஸி போஸ்டர் தான். எல்லாமே வந்து ஒரு கேர்ள்ஸுக்கு உமன்ஸுக்கு இருக்கிற சாதாரணமான ஒரு ஹெல்த் அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக இருக்கிற எல்லாமே ஈஸியான ஆசனாஸு ஈஸி யோகா ஸ்டுடியோ மூலியமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து இப்போ இருக்கிற எல்லா மென்டல் ப்ராப்ளம்ஸ், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸும் க்யூர் பண்ணுற மாதிரி இந்த 109 ஆசனாஸ் பண்ணாலே எல்லாமே க்யூர் ஆகும். அந்த மாதிரி ஆசனாஸ் தான். அது 109 minutes பண்ணியிருக்கோம். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல். குட் மார்னிங் எவ்ரிபடி. டுடே இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, மார்ச் 8 அன்னைக்கு இந்த ஈஸி யோகா ஸ்டுடியோ மூலயமா எனக்கு வள்ளி டீச்சர் அவங்க மூலயமா நான் இந்த கிளாஸ்க்கு அட்டம் பண்ணேன். இந்த 109 யோகாசனம் 109 minutes 109 உமன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு சொன்னாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த ப்ராக்டிஸும் இல்லை. இப்போ ஜஸ்ட் நவ் 1 month ஜஸ்ட் 20 days ட்ரைனிங்கில் இந்த நான் 109 யோகாவும் பண்ணி முடித்ததுக்கு என்னோடய டீச்சர் வள்ளி மேடம் அவங்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 109 விமென்ஸ் வந்து 109 ஆசனாஸ் பண்ணதில் நானும் ஒரு ஆளுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்களாலேயும் இந்த ஏஜ்லேயும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விட்டு இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்திருக்க வள்ளி மேமுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் நாங்கள் ஆசனாஸை பண்ணும்போது பயங்கர ஹாப்பி. எங்களுக்கு சின்ன பசங்களை நாங்கள் பண்ண அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. என்ன சொல்கிறது, எல்லாமே எங்களால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட் இதன் மூலம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப அடிக்கடி நம்ம வந்து லேடிஸ் பண்ணி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரலாம். தேங்க்ஸுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வாழ்க வளமுடன். வணக்கம். ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணுறது ஈஸி யோகா ஸ்டுடியோவுக்கு. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது அவங்க தான். இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நான் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணதில்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ ரியலி ஐ என்ஜாய் திஸ் மூமெண்ட் டுடே. ஸோ இந்த இயர் மாதிரி நான் ஒவ்வொரு இயரும் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் யோகா வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் நல்ல ஒரு யோகா டியூட்டராக விரும்புகிறேன். ஸோ அதுக்கு வந்து வள்ளி மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட ட்ரெயின் போகலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹாப்பி உமன்ஸ் டே ஆல். இந்த பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் டு வள்ளி மேம். தேங்க்ஸ்.